திரு ஜெயம் ரவி அவர்களுடைய நடிப்பில் கராத்தே பாபு என்ற ஒரு திரைப்படம். இல்லை பேர் ரவி மோகன், பேரை மாற்றிட்டார். மன்னிக்கணும் ஆமாப்பா, அவரே அறிவிச்சிட்டார். ஓகே. திரு ரவிமோகன் அவர்களுடைய நடிப்பில் ரவிமோகன் அவர்கள் அரசியல்வாதியாக நடிக்கக்கூடிய கராத்தே பாபு என்ற திரைப்படம் அறிவிக்கப்பட்டு அதோட ஸ்டில்ஸ் இதெல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வெளியில் வந்ததை நாம் பார்த்துருக்கிறோம். அந்த நிறுவனம் ஏற்கனவே சில திரைப்படங்களை எடுத்திருக்கிறது. ஸ்க்ரீன் சீன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தான் அதை நடத்துகிறது. அந்த நிறுவனத்தின் இயக்குனராக, அந்த ஸ்க்ரீன் சீன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் இயக்குனராக ஆறுமுகம் சுந்தர் என்பவர் இருக்கிறார். பெயர் அவரோட பெயரில் இந்த படம் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான நிதியை எல்லாம் தம்பி ரத்தீஷ் அளித்திருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. தம்பி ரத்தீஷ் ஏன் இவர்கிட்ட படம் கொடுத்து படம் எடுக்க வேண்டும்? ஒரு சேகர்பாபு சொன்னாரா கொடுக்க சொல்லி. ஸ்க்ரீன் சீன். அந்த திரைப்படத்தில் ஹீரோயின் யார் என்றால் உங்களுக்கு விவரம் தெரிந்துவிடும். டவுடி ஜிவால். தெரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. தெரியுது. யாரு? செகண்ட் நேம் சொல்லும்போது புரியுது. டவுடி ஜிவால் என்பவர் தமிழகத்தின் காவல்துறை இயக்குனர் திரு சங்கர் ஜிவால் அவர்களின் மகள். சங்கர் ஜிவால் எப்படி இந்த குடும்பத்தோடு ஐக்கியமாகவே ஆகிவிட்டார் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கோம்.